இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான பப்ளிக் வேல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நடந்த ஒரு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் உடைய ஆன்சர் பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி காட்டுறேன். சரியா? எப்பவுமே இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம படித்து எழுதுகிறோமோ அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷனும் முக்கியம். ஸோ அதனால் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு எப்போவுமே சிரமம் கொடுக்கக்கூடாது. சிரமம் கொடுத்தோம்னாவே மார்க்கை நமக்கு வேணும்னே கம்மி பண்ணி போடுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கொஷினில் இப்போ 1 மார்க் எப்போவுமே ஆப்ஷன்ஸோடு எழுதணும். ஆப்ஷன்ஸோடு எழுதுனீங்கன்னா தான் ஆன்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும், மார்க்கும் வந்து கொடுப்பாங்க. இப்போது 1 மார்க் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டேன். 1 மார்க் மொத்தம் நமக்கு 14 கொஷின்ஸ் கேட்பாங்களா? இந்த 14ல் ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் தப்பாக எழுதியிருக்காங்க. கொஷின் நம்பர் 8. சரியா? இந்த கொஷின் நம்பர் 8க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இன்னு, பட் அவங்க வந்து ஆப்ஷன் ஏ அன் போட்டிருக்காங்க. அது மட்டும் தப்பு. 1 மார்க் போக 13 மார்க் வாங்கியிருக்காங்க. இப்போ மற்றதெல்லாம் எவ்வளோ மார்க் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ கொஷின் ஆன்சர் வந்து டோட்டலாக நமக்கு 4 கொஷின்ஸ் கொடுத்துட்டு 3 கொஷின் எழுத சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க. இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதியிருக்காங்க. 3 கொஷினுமே கரெக்டு, 6 மார்க் வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு செக்ஷன் 2ல் அப்ரிசியேஷன்ஸ் கேட்பாங்க. மொத்தம் 4 அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்து 3 அப்ரிசியேஷன்ஸ் நீங்கள் எழுதணும். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எஸ்ஆர் நோ டைப் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா எஸ்ஆர் நோவான்னு எழுதி தான் ஆன்சர் எழுதணும். சரியா? இதுக்கு ஒரு 6 மார்க்ஸ். அடுத்து வாய்ஸ் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர் ஐ ஆம் வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். ஸோ கரெக்டாக எழுதியிருக்காங்க, 2 மார்க். அடுத்து கொஷின் நம்பர் 26, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹி இஸ் சிக் பட் ஹி அட்டெண்ட்ஸ் த ரிஹர்சல். இதுக்கான கரெக்டான ஆன்சர் இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ்ன்னு எழுதணும். சரியா? இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் சிக்னஸ்ன்னு எழுதணும், இல்லைனா இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் சிக்குன்னு எழுதணும். இது 2ல் ஏதாவது ஒன்று. அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் குறைப்பாங்க. ரிமைனிங் 1 மார்க் தான் கிடைக்கும். அடுத்தது கொஷின் நம்பர் 24, ஸ்பீச் கேட்டிருக்காங்க. ஷாலினி செட் தட் ஷீ மைட் கம். கரெக்டாக எழுதியிருக்காங்க. இதுக்கு 2 மார்க். அடுத்து 28, ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 to 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் எழுதுங்க. அதே மாதிரி சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி எழுதுங்க. சரியா? கோ ஸ்ட்ரைட்டு, டேர்ன் லெஃப்ட்டு, டேர்ன் ரைட்டு, வாக் அலாங் த மெயின் ரோடு, வாக் பாஸ்ட் த ஃபைனலாக வந்து யூ வில் ரீச் த அந்த எந்த டெஸ்டினேஷனோ அதை போட்டுக்கிறங்க. சப்போஸ் அந்த டெஸ்டினேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு எஸ்பிஐ இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன எழுதுங்க, இந்த இடத்துல ஆப்போசிட் டு த எஸ்பின்னு எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதணும். ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு பில்டிங் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணுங்கள். சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைன் பை லைனாக ரீட் பண்ணிலாம் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த அடிச்சடிச்சு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, இப்படிலாம் எழுதாதீங்க. இப்படி எழுதும்போது அந்த இடத்துல அவங்க வந்து உன்னிப்பாக ரொம்ப நோக்கமாக பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுறதுக்கு பாருங்கள். அப்படி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கலாம். சரியா? இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால் 4.5 மார்க்ஸ் போடுறேன். மொத்தம் நமக்கு 4 ப்ரோஸ்லேருந்து பேராகிராஃப் கேட்பாங்க. அதில் நம்ம 2 பேராகிராஃப் எழுதணும். இதில் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு அண்ட் கிராமர் மிஸ்டேக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்ததாக கொஷின் நம்பர் 35, பொய்டிக் டிவைசஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ்னு போட்டு ரைம் ஸ்கீம் எழுதிட்டு அப்புறம் அடிச்சுட்டு மாற்றிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நல்லா இது நம்மளை குழப்பி விடும். இதில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறங்க. சரியா? ஸோ ரைமிங் வேர்ட்ஸு, ரைம் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் 5 மார்க். அப்புறம் ஒரு போயம் பேராகிராஃப் எழுதுவோம். அதே மாதிரி தான் பேராகிராஃப் பொறுத்தவரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் வந்துடும். நம்மையே மீறி
மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எக்ஸாம் எழுதாமல் சீக்கிரமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நமக்கு கடைசியாக மிஸ்டேக்ஸை செக் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்போ நம்ம அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எழுதாதீங்க. இந்த கொஷின் நம்பர் 37 இது வந்து நமக்கு ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ். 5மே கரெக்டாக எழுதியிருக்காங்க. இது 5மே கரெக்டாக எழுதுனா 5 மார்க்கு. எத்தனை சென்டென்சஸ் கரெக்டாக எழுதிருக்கீங்களோ அத்தனை மார்க் கிடைக்கும். அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட், நீட் ப்ரெசன்டேஷன். நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுபடி ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு ஃபுல் மார்க். அடுத்து நோட்டீஸ் ரைட்டிங். நோட்டீஸ் ரைட்டிங் பொறுத்தவரை நோட்டீஸ்னு எழுதியிருக்கணும், ஸ்கூல் நேம் எழுதியிருக்கணும், என்ன டாபிக்னு எழுதியிருக்கணும், டேட் எழுதியிருக்கணும், அதுக்கப்புறம் கண்டென்ட்டு, லாஸ்ட்டாக சல்யூட்டேஷன் எழுதணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா 5 மார்க். நெக்ஸ்ட்டு ரஃப் காப்பி, சம்மரி. ரஃப் காப்பி டாபிக் எழுதி இந்த ஒரு பேஜுக்கு எழுதி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும், இதுக்கு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் ஃபேர் காப்பி எழுதி டாபிக் போட்டு லாஸ்ட்டாக மாரல் எழுதுறதுக்கு 3 மார்க்கு, டோட்டலாக 5 மார்க். இப்போ கொஷின் நம்பர் 42 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்தவரை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் எழுதணும், பாஸ்ட் டென்ஸ் எழுதக்கூடாது. சரியா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்க, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதுங்க. எழுதுனீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ இங்கே மிஸ்டேக் இருக்கிறனால 1 மார்க் மைனஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து மெமரி போயம்னா மிஸ்டேக்கே விடக்கூடாது. நாட் mourning for the things that disappear, in the dim past nor holding back fear from what the future waits, but with a whole unhappy heart that pays its toll to youth and age and travels on with cheer. மிஸ்டேக்கே இல்லை, ஃபுல் மார்க். அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு 8 மார்க் கொஷின். இந்த 8 மார்க் கொஷினில் ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரியினுடைய பேராகிராஃப். சப்ளிமெண்ட்ரியினுடைய பேராகிராஃப் பார்த்துக்கிறங்க. இதுக்கு 8 மார்க்கு. இதில் தான் நமக்கு வந்து மார்க்கே குறைப்பாங்க. அதனால் மிஸ்டேக்கே இல்லாத அளவுக்கு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் எதுவுமே எழுதலைனாலும் நமக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் 100 மார்க் வர்றாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மார்க் குறையக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் தான். இதில் தான் நமக்கு மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ அதனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி. சரியா? அடுத்தது வந்து லாஸ்ட்டாக நமக்கு இந்த 8 மார்க் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதுக்கு ஆன்சர் நமக்கு கொஷின்லேயே இருக்க போது நம்ம பார்த்து அப்படியே எழுத போகிறோம். ஓகேவா? இப்போது இதில் எல்லாமே கரெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பப்ளிக் வேல்யூஷன் இருக்கும். இப்போ டோட்டல் இவங்க எவ்வளோ வராங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 95.5 வாங்கியிருக்காங்க 100க்கு. சரியா? ஸோ ஹாஃப் வந்தது அப்படின்னா அதை நமக்கு ரவுண்ட் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ இவங்களுடைய மார்க் வந்து 96. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நம்ம லாஸ்ட் வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து எல்லா கைடன்ஸும் கொடுக்க போகிறோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை விட இன்னும் அதிகமான மார்க் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான எல்லா வகையிலையும் நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.